ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் கிங் ஸ்டார். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான் காய்ஸ். அன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தால் பார்க்க போகிறோம். இது வேறு கொஞ்சம் இதுவாக வருது. ஓகே, கொஞ்சம் நெட்டு லாக் ஆகுது. நம்ம இதில் வந்து ஒரு 50 லெவல் 40 கிட்ட 45 கிட்ட ஒரு லெவல் 50 கிட்டேயாச்சும் வந்துடணும். ஸோ ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்கணும் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஜங்கிளில் தான் இருக்கோம். ஜங்கிளுக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ போட் டீலர்கிட்ட போய் நம்ம டிலைட் போட் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போகணும். இது பேர் தான் இது ஃப்ரீ போட்டா டின் கிரேட்டா? ஓகே, ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆனதுனால. ஓகே, இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் எந்த ஐலாண்டாக இருக்கும் அதான் எனக்கு எதனா ஞாபகம் இல்லை. நான் ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பேன் நேற்று நைட், அன்றைக்கி இது ஃப்ரைடே நைட்டு. அந்த போஸ்ட் தான் என்னோடய இன்னொரு ஐடி சொன்னல கைஸ், அந்த கிங் ஸ்டார் ரியல் அந்த ஐடி தான் கைஸ் அது. ஓகே, சே ஜங்கிள் கிட்ட தான் இருக்கா? குஷ் ஏதோ அந்த சைடு காட்டினால அப்படிக்கா நினச்சி போயிட்டேன். பக்கத்துலேயே தான் இருந்தேன், தேவையில்லாமல் அப்படிக்கா போயிட்டு வந்துட்டேன். இது வேறு டே கடுப்பாகுது. இருங்க, நம்ம அப்படிக்காவே நடந்தே போயிடுவோம். எனர்ஜி தான் கம்மியாக இருக்குது. அதான் இவன் வேறு மங்கீரா, அவனை குஷ் வச்சு வந்து அடிக்கிறேன்டா. ஓகே, மங்கீஸ் கன்ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்களை வச்சு நம்ம லெவல் ஏற்றிப்போம். நெவர் மைண்ட். அதுக்கு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்மக்கிட்ட டார்க் ஃப்ரூட் இருக்குது. எப்படின்னா நான் அந்த இன்னொரு ஐடியில் ஸ்பின் பண்ணி எடுக்க சொல்லி இந்த ஃப்ரூட் கிடச்சிது. அந்த ஐடியில் ஏற்கனவே இந்த ஃப்ரூட் இருந்தனால சரி கீழே போட்டேன். சரி ஓகே, இந்த ஃப்ரூட்டை இந்த ஐடிக்காச்சும் சும்மா எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இதை மாஸ்டரி பண்ணோம். ஏற்கனவே 12 கிட்ட மாஸ்டரி பண்ணிட்டோம் இந்த ஃப்ரூட்டை. ஓகே, அப்புறமா பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் இந்த மாதிரி பிளாக் ஃப்ரூட் எடுத்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பிடிக்கும், மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுங்க இன்னும் எத்தனை மக்கீஸ் அடிக்கணும்? ஏற்கனவே 2 அஷ்டமாவெல்லாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. செம்ம ஈஸியாக இருக்குது. மக்கீஸ் தான் செம்ம ஈஸி. அவங்க 14 லெவல் தான், நம்ம 29 லெவலில் இருந்தாலும் இவங்களாம் ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு கூட போய் கொரில்லா பாஸ் கூட தான் ஃபைட் பண்ணுவோம். லெவல் 30 ஆகிட்டோம். ஓகே, போன இது விட்டுதே இப்போ தான் முடிக்கிறோம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு லெவல் தான் அந்த போன வீடியோ முடித்தோம். ஆனால் அந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதான் சரி, இப்போ கையிலேயே அடித்து நம்ம மாஸ்டரி பண்ணிட்டோம். இன்னும் நம்ம இந்த வீட்டில் நிறைய ஸ்வாடு எல்லாம் வாங்குகிறோம் கைஸ். ஓகே, அதெல்லாம் எங்கெங்கே வாங்கினோம் அப்படியே சொல்கிறேன், எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மங்கீஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். அதெல்லாம் முடிச்சிட்டோம். எங்க நம்ம போய் இது டிஃபென்ஸ் தான் அதிகமாக பார்த்திக்கலாம். டிஃபென்ஸ். ஓகே, டிஃபென்ஸ் வச்சாச்சு. அங்கே பாருங்க கைஸ், அது ஏதோ ஃப்ரூட் சொல்லுவாங்க, டக்குன்னு மறந்துச்சு அந்த ஃப்ரூட் பேர். இது இந்த பார்க்க அப்படியே அந்த அவெஞ்சர்ஸ் படம் தான் பார்த்துருக்கீங்களா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மாதிரி இது கைஸ். இது அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வரணும் கைஸ், அந்த மாதிரி இருக்குது இது பார்க்க. இப்போ நான் எதுக்கு இந்த சைடு வந்தேனே மறந்துட்டேன். இருங்க, இப்போ நம்ம அவ்வளோதான் இந்த வில்லேஜில் முடிச்சிட்டோம் போல். ஓகே, இந்த வில்லேஜில் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். என்ன இடமா இருக்கும்னு தெரில அது. ஓகே, போய் பார்ப்போம். இங்கே தான் கைஸ் வந்து அந்த ஃப்ரூட்லாம் பார்க்கணும் கைஸ் எப்படின்ட்டு. இந்த இடத்துல அது நம்ம பார்க்கலாம், வாங்கலாம். ஸ்பின் பண்ணால் அங்கே வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த டார்க் ஃப்ரூட்டு எவ்வளோ பவர்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வேறு என்னென்ன கேம்ஸ் போடலான்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது வேறு போட்டு நம்ம இதுவே கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினா கூட இதோட ரொம்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆனால் இது போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது.
ஓகே கிட்ட வந்துட்டோம். அதெல்லாம் இன்னும் 105 மீட்டர் தான் இருக்குது, டக்குன்னு போயிடலாம். ஓகே ரொம்ப கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வில்லேஜ் தான் தெரில. நெக்ஸ்ட்டு என்ன ஐலாண்டா? இதில் ஐலாண்ட் சொல்லுவாங்களே. ஓகே ஐலாண்ட் தான் இது. ஐயோ இது பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம 50 லெவல் தாண்டினா தான் இங்கேருந்து போக முடியுமே நம்மளால். பைரேட் வில்லேஜா நினச்சது வில்லேஜ் தான்ட்டு. ஓகே இந்த பைரேட் வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம். யார் அவன்? இதோ பாருங்க ஏதோ ஸ்வாதாக வச்சுருக்கான். இது ஃப்ரூட் பவராக இதுவான்னு தெரியலையே. ஆனால் இந்த கேம் தான் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. சரி அந்த ஐடிக்குள்ளே சும்மா போய் பார்ப்போமே நேற்று போனேன். ஓகே உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இது இங்கே தான் கத்தி எங்கேயோ வாங்குவாங்க. அது ஸ்வாட் டீலர். இவங்க தான் கத்தி இது தான் கிடைக்கும். கட்டானா அதோ பாருங்க டுவல் கட்டானா எவ்வளோ 12,000 ரூபாவா? நம்மக்கிட்ட 17,000 ரூபாவே இருக்குது, வாங்கிடுவோம். ஓகே வாங்கிட்டோம். இதோ பாருங்க கத்தி. அதெல்லாம் இது ரீசெட் பாயிண்ட்டாக செட் பண்ணலாமா இல்லை வேணாம்? நம்ம இது ஜங்கிளே ரீசெட் பாயிண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா ஜங்கிளே இருந்தால் தான் நம்ம வந்து இது ஐயோ ஃப்ரூட் என்னாச்சும் ஸ்பின் பண்ணால் நம்ம அங்கேயே அப்படியே இல்லை அந்த ஹோம் சிம்பிளை கொடுத்தா நம்ம இது பண்ணி அங்கேயே போயிடலாம். இல்லை அடிக்கிறதுக்கே வேறு லேட் ஆகுது இதில். அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் எவ்வளோ லேட் ஆகுது பாருங்கள் இதில் அடிக்க. ஏன்னா இது நம்ம இன்னும் மாஸ்டரி பண்ணலாம், அதனால தான் அவ்வளோ இதுவாகுது. ஓகே போடலாம். அதெல்லாம் இன்னும் ரோ பிளாக்ஸ்லேயும் இன்னும் நிறைய கேம்ஸ் தான் இருக்குது. வேறு என்னென்ன கேம் போடலான்னு நீங்களும் சொல்லுங்கள் கைஸ். ஓகே இது மாஸ்டரி பண்ணலாமா இல்லை ஃப்ரூட் பண்ணலாமா? ஃப்ரூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். டார்க் ராக்ஸா? ஓகே பண்ணியாச்சு. லெவல் 15 வந்துச்சா மாஸ்டரி ஃப்ரூட்டு. ஐட்டம்ஸ் ஏதோ கச்சிருக்கு. இதோ ட்ரெஸ்ட் இது ஸ்மாஷில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. கன்னும் வாங்கலாம். அதெல்லாம் எங்கே வாங்கினோன்னு மறந்துச்சு கைஸ். போக போக வேணால் எங்கே வாங்கினோன்னு அப்படியே ஒரு வில்லேஜுக்காக போக சொல்லவே நம்மளுக்கு தெரியும் அது எங்கெங்கே இந்த பொருள் தான் எங்கெங்கே இருக்கும். நீங்கள் இருங்க அங்கே தான் புதையல் பெட்டி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்து ஆகணும் கைஸ். ஏன்னா நிறைய காசு தேவைப்படும். இப்போ உங்களுக்கு தேவைப்படனாலும் போக போக இன்னும் நிறைய காசு தான் தேவைப்படும். ஏன்னா நிறைய காசு தான் வந்து தேவைப்படும். ஏன்னா இது ஃப்ரூட் தான் ஸ்பின் பண்ண தான் தேவைப்படும். ஓகே இப்போ தான் கொஞ்சம் இது மாஸ்டரி இன்னும் மாஸ்டரி 1 தான் இருக்குது. லெவல் 1 தான் இருக்குது. இன்னும் நம்ம நிறைய கொண்டு போனது. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இதுலேயே ஃப்ரூட்டை மாஸ்டரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஆனால் இந்த கட்டானாவையும் மாஸ்டர் பண்ணி ஆகணும். நம்ம அதையும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணி இருக்கணும். இல்லை அப்புறம் அது வச்சு நம்ம வாங்கினதோ வேஸ்ட்டு தான் ஃபைட் போடுறதும். அப்புறமா இல்லை நம்மளோட அந்த ஓல்டு அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் இது போட்டு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்புறம் உங்களுக்கு யாருக்கு பிளாக் ஃப்ரூட் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள். ஓகே இதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது. லெவல் 30 தான் இருக்கும் இன்னும். நம்ம ஏதோ இருங்க இனிமேல் ஓடி அடிப்போங்களாம். ஏன்னா அது பாருங்க அதுக்குள்ளேயே குறைச்சிட்டாங்க. 280 இருந்தது 71 கிட்ட 51 கிட்ட 51 அப்படியே கொஞ்சினே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கட்டானா மாஸ்டர் பண்ணிட்டோம் லெவல் 4. ஆனால் இதெல்லாம் பத்தாது. ஏன்னா நம்ம கையே பாருங்கள் 26 கிட்ட இருக்குது. இவங்க பேசாமல் கையிலே அடித்து அப்புறமா கட்டானா வச்சு இது பண்ணுவோமா? இது வேறு இழுத்து வரப்போகுது. இருங்க இவனை இப்படியே சுற்றி அடிப்போம். இந்த மாதிரி அடித்தா கொஞ்சம் தான் இழுத்து போகுது. ஆனால் அடி விழுது. ஓகே அவ்வளோதான் கிட்டத்தட்ட. இவனுக்கு யாரா கூப்பிட்டாடி? இவன் வேறு ஒருத்தனையே நம்மளால் சமாளிக்க முடியல. ஆனால் இவன் வேறு டார்க் ஃப்ரூட்லானா அடி விழாது தானே நினச்சேன். எப்படி படுதுன்னு தெரில கைஸ். ஒரு வேளை இவங்க நம்மளோட அதிக லெவல் இருக்கிறதுனால படுதுனோ. ஏன்னா பாஸ் ஃபைட்டுக்கு தான் இருக்காது. யாரா வேண்டி
யாரா அவன் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் வந்து வச்சா இவன் வந்து ஈஸியாச்சுன்னு எடுத்துன்னு போயிடுறான். நான் ஒரே இடத்துல நிற்கிறான். இந்த க்ரீன் கலர் ஸ்வாட் எப்படி வாங்கினான்னு வேறு தெரியலையே. ரோப்ளாக்ஸா இல்லை எப்படின்னு தெரில. ரோபாக்ஸு கொடுத்து தனியாக வாங்கலாமா இல்லை இந்த கேம்லேயே கிடைக்குமா அது தெரில. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் தான் விளையாடி. ஓகே, இது நம்மளோட நியூ அக்கௌண்ட் தான். நம்ம ஓஜி அக்கௌண்ட் தான். அங்கே அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டு. நிறைய இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம இதில். அதுலேயே ஒரு 250-70 கிட்டே இருக்கும் லெவலு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அக்கௌண்ட் தான் இருந்தது. இப்போ எல்லா அக்கௌண்ட்டும் போயிடுச்சு. இப்போ வெறும் அந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம இது போடுறது கேம் தான். இந்த அக்கௌண்ட்டு வெறும் இதுக்கோசமே உருவாக்குனேன். இது பிளாக் ஃப்ரூட் கோசமே உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டினா ஒரு இது கிடைக்கும்ன்ட்டு அதுக்கோசம் உருவாக்குன அக்கௌண்ட் தான் இது. ஆனால் அந்த அக்கௌண்ட்லேயும் அடுத்த வீடியோ நம்மளோட அந்த ஓல்டு அக்கௌண்ட்டை கூட அதில் வீடியோ கூட எடுத்து போடலாம் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் போடலாமா இல்லை இதுலேயே கண்டினியூ பண்ணலாமான்னு. ஓகே, அதெல்லாம் இவனையும் முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. ஓகே, இப்படியே ஸ்லோவாக போயிருந்தால் அவ்வளோதான் வேலைக்கு ஆகுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாச்சு இந்த கட்டான ஃப்ரூட் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணுவோம். கையிலே அடிப்போம். கட்டான தான் அது கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக அது இது வருது. கையில் அடித்தாலே பாருங்கள் மாஸ்டரி 26 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ கட்டானால் அடிப்போம். அதுதான் என்னடா இது ஒரே ஒரு மாஸ்டர் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, 30 வந்துட்டோம். இருங்க, இது கையிலே அடித்தாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கட்டானாவோட ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிடுறாது அவங்க இது தான் கையில் அடித்தாலே. ஏன்னா இது 26 இருக்குது, இது வெறும் 11 தான் இருக்குது. இப்போது 12 கொடுப்பாங்களா? அதே தான். இது நம்ம டாஸ்க் முடித்தா கூட அது ஏற மாட்டேங்குது. லெவல் 33 தான் இருக்குது. ஓகே, இருங்க இது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஸ்வாடே இது பண்ணிடும். இங்கே போய் டாஸ்க்கு சீச்சி தெரியாமல் இது கொண்ட டாஸ்க்கு நினச்சி. ஓகே, ஒரு வழியாக நம்ம 35 கிட்ட லெவல் வந்துட்டோம். கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். 30லேருந்து நம்ம 35 கிட்ட வந்துட்டோம். இவன் வேறு இவன் அடிச்சுன்னு நடுவில் அதே மாதிரி ஒருத்தன் வந்து பூண்டான். ஆச்சு ஒரே இடத்துல நிற்கிறான். எனக்கு நெட்டு பகா இல்லை அவனுக்கு நெட்டு பகா தெரில. சரி கேருங்க முடிச்சிடுவோம். ஓகே, இப்படியே இன்னும் ஒரு 10 லெவல் கிட்டேயாச்சும் இது பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இருங்க நான் போய் குஸ் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பைரட்ஸ் கன்ஃபார்ம். இது சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. அதான் இது கம்மி பண்ணிட்டேன் கைஸ். இதில் ஆனால் உங்களுக்கு அதில் அடிக்கிற மாதிரி தான் சவுண்டு கிடைக்காது. ஏன்னா நான் மியூட் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு கேமில் ரொம்ப இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற சவுண்டை கட்டினா காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதான் ஓகே, இருங்க இவனையும் முடிச்சிடலாம். 17 தான் வந்திருக்கு கத்தி வர மாஸ்டரி. இதுலேயே அடிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இது நல்லா மாஸ்டரி ஆகிடுச்சுன்னா இதுவே நல்லா ஸ்பீடாக அடிக்கும். நம்ம ஒன்றும் மாஸ்டரி பண்ணல. இது 17 தான் இருக்குது. ஓகே, அடிச்சிட்டோம். 18 வந்துச்சு. ஓகே, டக்குன்னு பண்ணோம் அதையும். இது வேறு அங்கங்கே நிற்கிற மாதிரி தெரியல ஒரு செகண்ட். இது வேறு இது இப்போ நம்மளுக்கு அடி விட மாட்டேங்குது அவ்வளோவா. இது பாருங்க அவன் அடிக்கிறான் ஆனால் அடி விட மாட்டேங்குது இப்போ நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அவனோட கம்மி லெவலில் இருந்தால் தான் நம்மளுக்கு அடி விடும். இப்போ அவனும் நானும் ஈக்குவல் லெவல் தான், அதனால் அடி விட மாட்டேங்குது. அதான் அப்போயே நினச்சேன் எப்போ அது டார்க் ஃப்ரூட்டில் இருந்து அடி விடுதுன்னு. ஒரே இடத்துல நின்று அடிப்போம். இது வேறு இது லைட்டாக பக்காக வர மாதிரி நெட்டு கிளிச் ஆகுது. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ கட்டானவை வேறு அடிக்க மாட்டான். அவ்வளோதான் செத்துட்டான். 18 தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் இவனையும் அடிச்சு போட்டுருவோம். அதுலேயும் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் கைஸ் அந்த ஐடியில். அதாவது அந்த கிங்ஸ்டார் ஓஜி அந்த ஐடியில் போடுறோம் கைஸ். இது
பிளாக் ஃப்ரூட் வீடியோ போடுறேன். ஓகே, நைட் ஆகிடுச்சா? ஓகே, நைட் ஆகிடுச்சி. ஓகே, டக்குன்னு கையிலே அடித்து முடிக்கணுங்களாம். வந்துன்னே இருக்கானுங்க. உங்களுக்கு எல்லாருக்கா தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வீடியோத்தோட சண்டே தான் வரும் கைஸ். ஓகே, இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 11 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா போதும் கைஸ், நம்ம லைவ் போடலாம். ஏன்னா யூடியூப்பில் 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் போட முடியுமா கைஸ். ஓகே, அதனால தான் இவனுங்க தான் முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கத்தி கொஞ்சம் முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல, டக்குன்னு கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று ஓகே, அதோட இது கொஞ்சம் நல்லா தான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இது கொஞ்சம் எவ்வளோ பரவாயில்ல. கத்தி கை 20 நம்ம இது மேலே இது கையில் ஃபைட் போடுறது 26 இருந்தது, இது ஒரு 19 இருந்துச்சு. ஓகே, இன்னொரு அவ்வளோதான், இது 20னே வச்சுக்கலாம், நல்லா முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படி பார்த்தா இன்னும் நம்ம 6 தான் தேவை, அதை கைக்கோ கத்திக்கோனாக. ஓகே, முடிச்சிடலாம். அவ்வளோதான், 20 வந்துச்சு, இன்னும் 6 தான். 6 வந்துட்டா நம்ம கைக்கு இருக்க பவரே நம்ம கத்திக்கோ இருக்கும். ஓகே, டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, இப்போ வேறு எக்ஸாம்ஸ் தான் நிறைய வருது, அதனால் வீடியோ தான் கொஞ்சம் தான் கைஸ் வரும். ஓகே, இது என்னடாச்சு? சரி, இது வேறு அப்பப்போ நிறுத்தி வராமல் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். லெவல் அப் அவ்வளோதான், 37 லெவல் கிட்ட வந்துட்டோம். இது வேறு பக் ஆகுது அப்பப்போ. எனக்கு இந்த டிஃபென்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக ஏற்றிப்போம். எனர்ஜி டிஃபென்ஸ் ஒரே லெவல்லே வச்சுப்போம், ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு தேவை தான். ஓகே, ஃப்ரூட்டுக்கு இதுக்கு மட்டும் இது. ஓகே கைஸ், எப்படியும் ஒரு வழியாக நம்ம 40 லெவல் கிட்ட வந்துட்டோம். இது வேறு அப்பப்போ நெட்டு பக்கில் லாக் ஆகுது. ஓகே, 40 லெவல் கிட்ட வந்துட்டோம். அதுதான் நம்ம வீடியோ கிட்ட வரப்போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து நம்ம ஃப்ரூட்டை தான் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறோம் கைஸ். ஓகே, இவனை முடிச்சிட்டோம். இவனுக்கு அடுத்தது உள்ளே ஒன்று இருப்பாங்க, அவனையும் பண்ணணும். எப்படியோ ஸ்வால்டை 24 கிட்ட மாஸ்டரி பண்ணிட்டோம். ஓகே, எதுவும் இல்லையா? ஃப்ரூட் எதுவுமே இல்லை, எதை பாருங்கள், அதில் தான் போய் ஃப்ரூட் பார்க்கணும். ஸ்வால்டு இது. ஓகே, இவன் யார் அவன்? இவங்க போய் இது குவிஸ்ட்டு வச்சுட்டு வந்துடும். இதுக்கு மேலே நம்ம பைரேட்ஸ் கிட்டே வேணாம், ப்ரூட் கிட்ட போவோம். ஓகே, வந்தாச்சு. சரி, இருங்க, எதுக்கோ கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டே போவோம், அப்போ தான் அவங்களையும் நம்மளால் இவனுங்களமா அவனுங்களாலையும் நம்மளை அடிக்க முடியாது. இருங்க, ஃபஸ்ட்டு இவனுங்களை எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றோன்னே அவனுக்கிட்ட போயிடலாம். அதுதான் இல்லை, லெவல் ஒரு 45 கிட்ட வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் தான் ஃப்ரூட்டை தான் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஃப்ரூட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் லெவல் அப் 41 வந்துட்டோம் கைஸ். ஓகே, ஆனால் ஒரு சில பேர் தான் ஒரே வீட்லேயே 50 கிட்ட வருவாங்க, அந்த மாதிரி தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி போட்டால் நிறைய கட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய சீன்ஸ் தான். இந்த கேம் இதுதான், நிறைய கேம்ஸ் தான் கட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படின்னா, இப்போ நான் அந்த அந்த ஒரு ஐலாண்டே ஸ்கிப் பண்ணி நடுவில் கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸில் காட்டாமல் கொஞ்சம் அந்த மாதிரி காட்டி போட வேண்டியதாக இருக்கும். இல்லை ஒரு சில பேர் 1 hour கூட வீடியோ போடுவாங்க, அதனால தான் முடியாது நம்மளால், அதனால தான் பாட்டாக போடுறோம் கைஸ். ஓகே, அதெல்லாம் 4 பேரும் ஒன்றா வந்துட்டானுங்களா? இங்கே 4 பேரும் ஒன்றாவே முடிப்போம். அவ்வளோதான், கத்தியே இப்போ மாஸ்டர் 24 ஆயிடுச்சு, நம்மளால் அடியும் படாது. அவ்வளோதான், டக்குன்னு இவனுக்கு தான் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இன்னும் 11 சப்ஸ்கிரைபர் தான். நம்ம வந்து இதோ 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் இதே மாதிரி நிறைய கேமிங் வீடியோ எல்லாத்தையும் போட முடியும். ஓகே, இன்னும் 2 பேர் தான். நான் இவனுக்கே போட்டாச்சு. ஒருத்தனுக்கு ரெட் கலரில் வந்துச்சு. இவங்க அவனே செத்துருவான். அவன்லாம் கட்டானாவை லெவல் 25 கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸ்டேட்டஸில் போய் எல்லாத்தையும் இதுவும் அதிகப்படுத்திப்போம். ஓகே, ஸ்வால்டு பிளாக் ஃப்ரூட்டு எல்லாமே ஒரே அளவுலேயே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கட்டானா இருக்குது. ஏதோ இங்கே பாருங்கள், இது லெதரு ஏதோ ஸ்க்ராப் மாதிரி இருக்குது. ஸ்க்ராப் மெட்டல்ஸா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? இதெல்லாம் இங்கே ஏதோ பண்ணுவாங்க. இது கரெக்டாக நான் அதை அப்டேட் பண்ணேன். இது இவங்க தான் போய் பண்ணோம். நான் அதை ஸ்வாடு கொடுப்பத்து பார்ப்போம். லெதரு என்னது? விங்ஸா? நம்மக்கிட்ட ஒரு லெதர் தான் இருக்குது, விங்ஸ் தான் இல்லை. இதெல்லாம் நம்ம சண்டை போட சொல்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சண்டை போட தான் அப்படி கிடைக்கும். ஓகே, எதில் இருக்கும்னு தெரில. சரி, கன்று பார்ப்போம். கன்னுக்கு வரல. ஒரு வேளை நம்ம கிட்ட கன்று இல்லாததுனால அதுக்கு கன்னுக்கு வரல போல். என்னது? லவுட் ட்ரெமோஸ் ஆர் பீன் ஹெல்ட் அக்ராஸ் தி சீயா? ஓகே, பொதியில் தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துப்போம். இந்த கேமே ஒரு இதுவும் மாட்டாங்க. இந்த கவுபாய் அந்த மாதிரி தான் கதையே. இந்த இது பைரட்ஸ் அந்த மாதிரி தான். கடல் கொள்ளைக்காரங்க அதான் ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஒன் பீஸில் இதுதான் இது. ஓகே, அதெல்லாம் ஒன்றையும் முடிச்சிடலாம். ஓகே, இது வேறு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி இருக்குது வேறு. இது நான் கட் பண்ணி போட்டதுனால ஏதோ கொஞ்சம் லெவல் தான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டதுனால இவ்வளோ. இதுவே 24 நிமிஷம் வந்துச்சு, 24 நிமிஷம். அப்படி நான் ஃபுல்லாக போட்டிருந்தா இதுவே ஒரு 40 நிமிஷம் கிட்ட வந்திருக்கும். அந்த லெவல் அப் தான் பண்ணுறது தான். ஓகே, ப்ரூட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம லெவல் 43 இருக்கோம். இவனோட கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டோன்னு வைங்க. இவனாலையும் நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரூட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஃப்ரூட் நம்மளை அடி வாங்காமல் தடுக்கும், ஒரு ஃப்ரூட் அடிக்கும் ஆனால் யூஸ் பண்ண தான் முடியும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, செத்துட்டோம். சரிங்க, திருப்பி போய் அடிக்கலாம். என்னடா நெட்டு லாக் ஆகுதா? சுத்தம். இங்கே தான் இதுக்கப்புறம் சீஃப்னு ஒருத்தர் பாருங்க. பொதியில் நாச்சிருக்கா பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்க கூட தான் ஃபைட் பண்ணணும் கைஸ். ஏதோ இங்கே இருக்க பாருங்கள் பொதியல் பெட்டி. ஓகே, ஒன்லி 1000 ரூபா கிட்ட கிடச்சிது. ஓகே, நம்மக்கிட்ட இதை பாருங்கள் 42,000 இருக்குது. நிறைய ஃப்ரூட் கூட ஸ்பின் பண்ணலாம். ஸோ இங்கே தான் இருப்பான். அந்த பாருங்கள், இவன் தான் சீஃபு. இது நெட்டு சரியாக கிடைக்காதனால தெரில. இது செஃப் இவன் தான். இவன் தான் அடித்தா நம்ம டக்குன்னு செத்து வந்து பாருங்கள். 2 அடி தான் அடித்தான். எவ்வளோ எழுத்து குறைச்சிட்டான்னு. நெட்டு சரியாக கிடைக்கல, அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. லெவல் 44 கிட்ட வந்துட்டோம். சூப்பர், போடு, வேறு லெவலு. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டிங் கிட்ட வர போகிறோம். இவனை முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஃப்ரூட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இல்லையா, இது வேறு ஏறத்துக்கு லேட் ஆகுது. இப்போது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கட்டான நிறைய பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரூட்டையும் அப்படியே பண்ணலான்னு யார் அவன் பின்னாடி வந்துச்சே. நான் நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிருப்பேன். நான் பின்னாடி வந்து நடுவில் இவனுங்க வேறு. இவங்க இப்போ ஆச்சு தெரிறானா பார்ப்போம். இது இங்கே தான் நிற்கிறான், ஆனால் ஒன்றும் தெரில. நெட்டு லாக் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, இருங்க, இங்கே தான் நல்ல வேலை அதே லாஸ்ட் எழுத்துலேயே இருக்கான். அதெல்லாம் முடிச்சிட்டோம். லெவல் 45 வந்துட்டோம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய்.